அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. மேகமலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் 118 அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களை வெளியேற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கையை தொடங்கியிருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக ஆக்கிரமிப்பு அகற்ற விவகாரம் கடந்த ஒரு மாதமாகவே தேனி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வருஷ நாடு அதனை சுற்றியுள்ள சுமார் 98 கிராமங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என காரணம் காட்டி அவர்களை உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும், வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வெளியேற்றிருந்துச்சு. அவர்களை உடனடியாக அகற்றணும். அகற்றுவதற்கு தேவைப்பட்டால் துணை ராணுவ படையை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவரை அவர்களுக்கு அரசின் எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது. குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் உடனே கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்தது இப்போ இந்த பகுதி மக்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்த தீர்ப்புக்கு எதிராகவும் வனத்துறையினோட நடவடிக்கைக்கு எதிராகவும் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சுமார் 5000 ஹெக்டேர் நிலப்பரப்பை இதே பகுதியில் வசிக்கும் சுமார் 4000க்கும் மேற்பட்டோரும் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் அதில் 118 பேர் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இது அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்புல ஒரு அம்சமாக இருந்தது. இது கடந்த ஒரு மாத காலமாகவே மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்ததுனால இந்த தீர்ப்பை செயல்படுத்த முடியாத நிலையில தற்போது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்தியநாதன் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக 118 அரசு ஆக்கிரமிப்பாளர்கள் என கண்டறியப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்காரு. இதற்காக அவர்கள் பெயர்கள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அடங்கிய ஒரு பட்டியலை அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி வைத்து இதன்படி துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையை உடனடியாக அறிக்கையா சமர்ப்பிக்கணும் அப்படின்றது ஒரு உத்தரவாக கொடுத்திருக்காங்க. இந்த தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த ஒரு நடவடிக்கை ஏற்கனவே எந்த நேரத்துல வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு அச்சத்துல வாழ்ற மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கு. இது குறித்து தமிழக அரசு உடனடியா நம்ம வாழ்வாதாரத்தை காக்கணும், உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை காக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த மண்ணை விட்டு வசித்த மண்ணை விட்டு வெளியேறப் போவதும் இல்லை, இருந்தாலும் இங்கதான் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் அவங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வர்றாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.